ஸ்டார்ட் மியூசிக். ஓகேவா? வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, ஒரு நாள் வேலைக்காரன் அப்படின்னு புதுசாக ஒரு கண்டென்ட் தொடங்கிறோம். இந்த கண்டென்ட்டில் டே 1, டே 2, டே 3 போயிட்டே இருக்கும். இது நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கண்டென்ட் விரிவாகிட்டுமே இருக்கும். ஒவ்வொரு நாளைக்கு ஒரு வேலையை செஞ்சு அதில் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ், எவ்வளோ கஷ்டம் இருக்குது, அப்புறம் ஈஸியாக கஷ்டமா அப்படின்னு அந்த வேலையை பற்றி சொல்ல போகிறோம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னாக்கா, நம்ம நவீன எண்ணெய் கடைக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி கரும்பு ஜூஸ் கடை தான் இருக்குது. இதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சொல்லலாம். வாங்க போகலாம். இன்னும் சொல்லணுமாண்ணா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கரும்பு ஜூஸ் போடும்போது அதில் இஞ்சி பூண்டு மாற்றி சொல்லிட்டேன். இஞ்சி எலுமிச்சி பழம் இதெல்லாம் போட்டு தான் செய்வாங்க. எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சிருந்தா ஓகே, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. கரும்பு ஜூஸ் ஆட்டும் போது எலுமிச்சி பழமும் இஞ்சி போட்டு தான் ஆட்டுவாங்க. எனக்கே இன்னைக்கு தான் தெரியும்னா பார்த்துக்கோங்களேன். மார்க்கெட்லேருந்து கிளம்பிட்டு எவ்வளவு கூட்டம், இன்னைக்கு கலெக்ஷன் எகிரிடும் அப்படிங்கிற அளவுக்கு கூட்டம் வரணும் அப்படின்னு பிள்ளையார்கிட்ட வேண்டிக்கிட்டு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கான வேலையெல்லாம் அண்ணன் பார்க்க ஆரம்பிச்சிட்டாப்புல. எல்லாத்தையும் ரெடி பண்ணி முடிச்சோடனே அப்புறம் என்ன, ஜூஸ் போடுறதுக்கு வண்டியை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தானே அப்படின்ட்டு ஸ்பேனர் ஆட்டம் ஒன்று தூக்கிட்டு வந்து சுத்த ஆரம்பிச்சிட்டாப்புல. கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கிணத்துலேருந்து தண்ணி எடுக்கிறதுக்கு பம்பு செட்டை இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்புறம் சுற்றி போட்டு அப்புறம் ஜூஸ் போடலாம் அப்படின்ட்டு அண்ணன் மந்திரகந்தரெலாம் போட்டு சுற்றி போட ஆரம்பிச்சிட்டாப்புல. சரி, நாம் பார்க்க போகிற பயங்கரமான வேலையை படம் பிடிக்கிறதுக்கு கேமரா செட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். திரும்பி பார்த்தா தெரிஞ்சவங்க வந்திருக்காங்க. என்ன தம்பி வேலை பார்க்குறியா அப்படின்னாங்க. ஆமாண்ணா, குடும்ப கஷ்டம். சும்மா சொன்னேன். ஏற்கனவே நம்ம யூடியூப் சேனல் வச்சுக்கிறேன், உங்களுக்கு தெரியும். நான் வீடியோ பிடிக்க தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் எல்லாரும் ஜூஸை வாங்கிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வீடியோ பிடிக்க வந்துட்டு சும்மாவே நின்றுட்டுக்கிறேன். அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்ப திடீர்னு என் கண்ணில் ஒரு பொருள் பட்டுச்சு. வேற ஒன்றும் இல்லை, திராட்சை தான். அண்ணன் சாப்பிட்றதுக்காக வாங்கி வச்சிருந்தாப்புல. அவருக்கே தெரியாமல் ஒரு 2 சூட்டாக போட்டு சாப்பிடுவோமே அப்படின்னு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். வேற என்னங்க பண்ணுறது, எனக்கு வேலையும் தெரியாது, சும்மா தான் நினைக்கிறோம் அப்படின்னு எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். சாப்பிட ஆரம்பித்தோடனே எடுத்து 2 திராட்சையும் தீர்ந்து போச்சு. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. திடீர்னு பார்த்தா என் மண்டையில் ஒரு ஐடியா உதிச்சிச்சு. அது என்ன அப்படின்னாக்கா, யாரும் நம்மளை பார்க்கல, இன்னும் ஒரு 2 தூக்கே அப்படின்ட்டு தூக்க ஆரம்பிச்சிட்டேன். இவனை நம்பி ஒரு பொருளும் வைக்க முடியல. இப்படி திரும்பி பார்க்கறதுக்குள்ள திருட்டு போயிடுறான். அது கூட பரவாயில்ல, யாரும் பார்க்கலன்னு நினைச்சா நம்ம அண்ணனே பாட்டாப்ல. குருநாதா, இதுக்கு மேலேயே தாங்க முடியாது குருநாதா அப்படின்ட்டு திரும்பவும் ஆரம்பிக்கிறேன் ஃபர்ஸ்ட்லேருந்து. இன்னைக்கு டே 1 அப்படின்ட்டு டக்குன்னு ஆரம்பிச்சு வேலையை செய்ய கிளம்பிட்டேன். என்னடா பெரிய வேலை, கற்றுக் கொடுத்தாதான் செய்யணுமா, நான் எவ்வளோ பெரிய ஜீனியஸ் தெரியுமா, ஒரு தடவை பார்த்தாலே செய்வேன் தெரியுமா அப்படின்ட்டு. என்ன சும்மா அந்த கரும்பு எடுத்து கரும்பு ஜூஸ் மிஷின்குள்ளே சொருவி அந்த கவுத்தை பிடிச்சி இழுக்கணும், அவ்வளோதானே அப்படின்ட்டு கரும்பு ஜூஸ் போகிறதுக்காக கரும்பை உருவ ஆரம்பிச்சிட்டேன். அதை உருவத்துக்குள்ளே நான் பட்ட பாடு இருக்கே, அது ஒன்றுக்குள்ளே ஒன்று இருக்கிறதுனால உருவத்துக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. அதை உருவி முடித்தோடனே அவ்வளோதான்டா, இனிமேட்டு எடுத்து சொருவி கவுத்தை பிடிச்சி இழுத்தா போதும் அப்படின்னு நினச்சா திடீர்னு ஒரு கரும்பு உடஞ்சி விழுந்துருச்சு. ஆடா இது வேற அப்படின்ட்டு எடுத்து சொருவிட்டு நான் என்னென்ன பண்ணுறேன் நீங்களே பாருங்களேன். அமுகு டுமுகு அமால் டுமால், அமுகு டுமுகு அமால் டுமால், அமுகு டுமுகு அமால் டுமால். நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாதான், போய் புடுங்க போ அப்படிங்கிற மாதிரி கண்டபடி கையை விட்டு மிஷினுக்குள்ள கையை விட்டுறாரா. இதை நான் பாத்துக்கிறேன், நீ கரும்பை மட்டும் பொறுக்கி கொடு, நான் அப்புறம் உனக்கு சொல்லி கொடுக்குறேன், ஏற்கனவே சொன்னல அப்படின்ட்டு அண்ணன் கரும்பை மட்டும் பொறுக்கி கொடு அப்படின்ட்டாப்ல. அப்படியே என்னால முடிஞ்ச சின்ன சின்ன ஹெல்ப் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியே கூட்டமும் சேர ஆரம்பிச்சிருச்சு. அமுகு டுமுகு அமால் டுமால், அமுகு டுமுகு அமால் டுமால். கடைசியா இவ்வளவு நேரம் நம்ம வெயிட் பண்ணதுக்கான டைம் வந்துருச்சு. பண்ணா உங்க வேலைக்கே வைக்க மாட்டேன். ஒரு நாள் வேலை தான் இதுல வச்சு இது பண்ணோம். டைம் கரெக்டாக மூஞ்ச குத்திடாத, எதா பேசிட்டு சம்பளம் உண்டு, கவலைப்படாது. சொல்லுங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்னையே தனியாக ஒரு தரம் போடுறா அப்படின்னாங்க. நானும் போட்டுட்டு இருந்தேன்.
அதுக்கப்புறம் அவ்வளோ பெரிய வேலையெல்லாம் இல்லை. வர கஸ்டமருக்கு ஐஸ் போட்டு கரும்பு ஜூஸ் வேணுமா இல்லை ஐஸ் போடாமல் கரும்பு ஜூஸ் வேணுமான்னு கேட்டு கொடுக்குறதா நம்ம வேலை. பார்சலாக இருந்தால் அண்ணன் கட்டிடுவார். அப்புறம் ரொம்ப நேரமாக நம்ம பாட்டி நம்மளையே பார்த்துட்டு இருந்தாங்க. என்னடா அப்படின்னு பார்த்தா பாட்டிக்கு பின்னாடி 2 பியூட்டி இல்லை 2 அக்காங்க நின்றுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டு கொடுத்துட்டு இருந்ததில் நடுவில் இந்த நம்ம பாட்டியை மறந்துட்டேன். அப்புறம் ரொம்ப நேரமாக கழிச்சு என்ன பாட்டியே எப்படி இருக்க என்ன வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு வாங்கிட்டீங்களா? என்ன வேணும்? குடிக்கவா? பார்சலா? அவ்வளோதான் இருங்க வாங்கிக்கலாம். உங்களுக்குண்ணா பார்சலா? தம்பி உனக்கு ஐஸா? ஐஸ் போட்டு. அப்புறம் நம்ம சுவையான கரும்பு ஜூஸ் ரேட்டு கேட்டு அக்கா வேந்துட்டாங்க. 2ங்களா? கிலோ அதிகமா கொடுக்கறனாலும் கொடுத்துட்டு போலாம். என்ன இது சொல்ல மாட்டோம். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. ஓகே மக்களே, இன்னைக்கு நானே ஜூஸ் போட்டுருக்கேன், நானே குடிக்க போறேன். வாங்க பார்க்கலாம் எப்படி குடிக்கிறது. ஃபர்ஸ்ட் ஐஸ் போட்ட கரும்பு எடுத்துக்கலாம். எடுத்து நல்லா கலக்கிக்கலாம். இதெல்லாம் சம்பளத்தெல்லாம் கழிக்க கூடாது. 10 ரூபா. ஐஸ் நான் போட்ட ஐஸ் கரும்பு ஜூஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. வெயிலுக்கு சூப்பரா இருக்கு. நீங்களும் கரும்பு ஜூஸ் குடிங்க, நம்ம அண்ணன் கடையில வந்து குடிங்க. குடிக்கிறதுக்கா ஜூம் பண்ணுவேன். நான் போட்டு தரேன். இவரை குடி பாடி போயிட்டு நாங்க அப்புறம் குடிங்க. ரிவ்யூ சொல்லுங்க குடிச்சு எப்படி இருக்குன்னு. டம்ளர்ல கட்டி கொடுக்கணும்டா. அப்படின்னா குடிக்கிற போது சொல்லுங்க கரும்பு ஜூஸ் எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்கா? வெயிலுக்கு எப்படி இருக்கு? எதமாவே இருக்குது. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. நீங்க சொல்லுங்க ப்ரோ, எதுக்கு நிக்கிறீங்கன்னு தெரியாம நின்றுக்கிறீங்க? அப்புறம் என்ன பண்றது, நிக்க வந்து. அப்புறம் என்ன எப்பயும் போல் வர கஸ்டமருக்கு ஐஸ் போட்டால் ஐஸ் போடாமையா அப்படின்னு கேட்டு கரும்பு ஜூஸை ஊற்றி கொடுக்கறது தான். இந்த டே 1ல் என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னாக்கா, நம்ம கரும்பு ஜூஸ் கடையில் இந்த வேலை வந்து வெயில் காலத்தில் மட்டும் தான் ஓடும். இது எல்லாத்துக்குமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அதிக வெயில் அடிக்கிறதுனால அதிக கூட்டம் வந்துச்சு அப்படின்னாக்கா அதிகபட்சம் ஒரு நாளைக்கு 3000 ரூபா சம்பாதிக்கலாம் அப்படின்னு அண்ணன் சொன்னாப்ல. அதையாடா நீ சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, மைக்கு சுத்தமாக கேட்டிருக்காது. ஏற்கனவே நிறைய இடத்துல நான் வாய்ஸ் ஓவர் அதனால தான் கொடுத்துட்டு இருக்கிறேன். மற்ற இடத்துலலாம் பாருங்கள், ஏதோ ஒரு இடத்துல தான் நான் வாய்ஸ் ஓவர் கிளியராக கேட்குற இடத்த மட்டும் தான் கொடுத்துருப்பேன். அதுவும் கேட்காத இடத்துல டைப் பண்ணி தான் வச்சிருப்பேன். அதான் கூடி சீக்கிரம் ஒரு உருப்படியான மைக் வாங்கிடலாம். அதுக்காகவும் அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக்கை போட்டுருங்க. அப்புறம் போயிட்டு வரேன், டாடா. ஐஸ் இல்லாமையா? ஐஸோட அங்கடா நீ அதுக்கு சரிபட்டு வரணும். நீங்க தான் 2 நீங்க. ஆமா, நீங்க 2 பேர் தான் இருக்கிறாங்க. நீ அதுக்கு சரிபட்டு வர மாட்டேடா. என்ன பண்றது? மட்டும் இல்ல, எதுக்குமா சரிபட்டு வர மாட்டேன். ஃபைனை கட்டிட்டு போ. அமுகு துமுகு